ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான முடிவுகளெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. எப்போ பாஜக கூட்டணியிலிருந்து ஐயா அவர்கள் வெளியே வந்தாரோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான முடிவுகளை எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அவருடைய ஸ்டாண்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டு தான். பாஜகவுக்கு எதிராக நிற்கணும், எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். இதுதான் அவருடைய கோலாவே இருக்கு. இதை முன்னாடி வச்சுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பயணிச்சுட்டு வர்றாரு. தொடர்ந்து அவர் எடுக்கிற சில முடிவுகள்லாம் அதிரடியாவே இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ சமீப காலமா திமுக கூட கொஞ்சம் நெருக்கமான உறவுல இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அரசல் புரசலா எல்லார் மத்தியிலும் எழும்பியிருக்கு. உண்மையும் கூட. ஏன்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் உள்நோக்கர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை கணிக்கிறாங்க. திமுக கூட ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருவாரு, அதாவது கூட்டணி வைப்பாரு, 2026 சட்டமன்ற தேர்தல நிச்சயமா அவர் கூட்டணி வைப்பாரு அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் உடைய ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகள்லாம் அதை நோக்கி தான் போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தொடர்ச்சியா 3 தடவை என்ன பண்ணிருக்காங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சிருக்கிறாங்க. திமுகவுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, சந்திச்சுட்டு வர்றாரு. ஆனா இது சாத்தியமாகுமா அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சாத்தியமாகும்ன்றாங்க. ஆனா பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க, இது சாத்தியப்படாது அப்படின்னு. ஏன்னா ஏன் சாத்தியப்படாது அப்படின்னா, இங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுக எடுத்துட்டீங்கன்னா திமுகவை எதிர்த்து நின்று அரசியல் செஞ்ச ஒரு கட்சி, அதை திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, எம்ஜிஆர் அவர்களால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஏன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சு நம்ம இங்க மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு தான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு, திமுகவை எதிர்த்து வந்து என்ன பண்ணாரு, இங்க கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 2 கட்சிகளும் திமுக அதிமுக 2 கட்சிகளும் என்ன பண்ணாங்க, மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வராங்க. அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இங்க திமுக கூட ஒத்து போவாங்களா அப்படின்னா ஒத்து போயிருக்காங்க, நிறைய பேர் ஒத்து போயிருக்காங்க. அதாவது அதிமுக பயணிச்சவங்க இப்போ பெரும்பாலானோர் திமுக என்ன பண்றாங்க, மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறாங்க, உயர் பதவியிலும் இருக்கிறாங்க, இப்போ அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை, கல யதார்த்தம். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திமுகவால அரசியல் செய்ய முடியல. ஏன்னா திமுக ஒரு பெரிய ஆலமரம் போல இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை ஆலமரம் போல நினைத்துக் கொள்கிறாரே தவிர திமுகவை எதிர்த்து இங்க ஒரு அரசியல் அவர் செய்ய முடியல. ஏன்னா பொய் பிரச்சாரங்கள், பொய்யான தவறான தகவல்கள். ஒரு கருத்தியல் ரீதியா நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா இல்லவே இல்லை, கருத்தியல் ரீதியாவ எதிர்க்க முடியவே இல்லை. ஏன்னா எதிர்க்கிறதுக்கு இங்க ஒரு விஷயமும் திமுக ஒரு குற்றமும் செய்யல, ஒரு இடத்திலும் இடறி விழல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், ஆனா அது சரியான ஒரு பாதையில எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு போயிட்டு அரசியல் செய்கிறாரான்னா இல்லவே இல்லை. ஏன்னா அப்படி இடறி விழும் பொழுது, ஒரு சில காரியங்கள்ல திமுக இடறி விழும் பொழுது எதிர்த்தரப்பினர் பேசுற அளவுக்கு, எடுத்து போராடாத அளவுக்கு இங்க திமுக வழிவகை செய்யல. ஏன்னா அது உடனே என்ன பண்ணிடுறாங்க, சீர் செஞ்சிடறாங்க. எதனா ஒரு தப்பு நடக்குதா, அந்த தப்பை உடனே என்ன பண்ணிடுறாங்க, சீர் செஞ்சிடறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அஜித்குமாருடைய லாக்அப் மரணம், இது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய இடியை தான் உருவாக்கிருச்சு. ஆனா உடனடியா அதை வந்து அந்த தப்பை எப்படி சரி செய்யணும், அதுக்கு எப்படி நிவாரணம் கொடுக்கணும், அதாவது எதிர்த்தரப்பினர் வந்து திமுகவை குறை சொல்லாத அளவுக்கு உடனடியா என்ன பண்ணாரு முதல்வர் ஐயா, அதிரடியான ஆக்ஷன்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. அதே போல நிறைய வழக்குகள் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போலாம். இதுவே அதிமுக ஆட்சி காலத்துல அப்படி நடந்ததுன்னா, அதாவது எதிர்க்க தரப்பினர் அப்போ வந்து எதிர்கட்சியா திமுக இருந்தது, அப்போ எல்லாருக்கும் வழிவகை செஞ்சு கொடுத்தது இங்க அதிமுக ஆட்சி. அதாவது சாத்தான்குள இந்த வழக்கா இருக்கட்டும், பொள்ளாச்சி சம்பவமா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், நிறைய வழக்குகள் இது மாதிரி இருந்தது. சோ எடப்பாடி பழனிசாமியால அதை எதிர்த்து அரசியல் செய்ய முடியல. அடுத்ததா ஓபிஎஸ் செய்வாரு அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்ணின்றாங்க, நம்பிட்டு இருக்காங்க. சோ இப்போ அதிமுகவை ஒரு கட்டமைச்சு வழி நடத்துறது, திமுகவுக்கு எதிராக ஒரு வழி நடத்திட்டு போறது யாருப்பா நம்மள தலைவர் அப்படின்னா அது ஐயா ஓபிஎஸ் தான் அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பாஜகவிலிருந்து வெளியே வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு நிலையில இருந்தும் இபிஎஸ்க்கு எதிராக தான் இருக்கிறார் கண்டி, அதிமுகவுக்கு அவர் எதிராகவே இல்லை. இபிஎஸ் வீழ்த்தணும், இந்த எலெக்ஷன்ல இபிஎஸ் வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் அவர் இருக்கிறாரு. அவர் திமுகவுக்கு எதிராக தான் இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. சோ இதனாலதான் அவர் ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படின்னு.
தலைவர்கள் சந்திக்கிறது வந்து இயல்பு தானே. நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்து இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் அப்படின்றதுனால ஒரு அன்பின் நிமித்தமா, நட்பின் நிமித்தமா, பரஸ்பர நிமித்தமா சந்திச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை கேட்ச் பண்றதுக்காக இருக்கும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அதிமுகவை அவர் விட்டுட வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இப்ப எப்படி டிடிவி தினகரன் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்ப திரும்பவும் அவர் அதிமுக வருவாரானா அது வந்து சாத்தியப்படாத ஒண்ணு. வேணா அதிமுக கூட இணைச்சிக்கலாம், ஆனா அவர் திரும்ப அதிமுக கைப்பற்றுவாரானா அது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா நாட்கள் எப்படி போகுது அப்படின்றது. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இல்லை, தனியா கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், நான் ஒரு அமைப்பா செயல்படுறேன், இது நாளை பின்ன எனக்கு சாதகமா தான் வரும். ஏன்னா ஓபிஎஸ்க்கு நீதிமன்றங்கள் இருந்து எதிராகவே தான் வந்திருக்கு. ஆனா இப்போ நீதிமன்றங்கள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா தீர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில நான் தனியா கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறார். இதன் மத்தியில வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனித்து நின்னார்னா இது வந்து அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. சோ அதனால திமுக கூட கூட்டணி வைக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திமுக கூட பேச்சுவார்த்தை நடந்தாச்சு, 4 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பேசி முடிவாயிருச்சு, கூடிய விரைவில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதாவது ஓபிஎஸ் உட்பட அவர் கூட இருக்கிற 4 பேருக்கு அதே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில பேசியிருக்கு. இதன் மத்தியில திமுகவும் அவர்கள் கிட்ட என்ன பண்றாங்க, தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, திரும்பவும் நீங்க பிஜேபி கூடவோ தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பேசப்பட்டதா தகவல் இருந்திருக்கு. இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை, அரசல் புரசலா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிற ஒரு தகவலா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இப்படி உள்ள போனார்னா திமுக கூட கூட்டணி வச்சார்னா ஓபிஎஸ் கூடயே ரொம்ப ஆதரவாளா இருக்கிறாங்களா, இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகட்டும், வைத்தியலிங்கமா இருக்கட்டும், நிறைய பேரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது திமுகவை எதிர்ப்பு நிலையில இருந்தா நம்ம அரசியல் செய்யணும், அப்ப எப்படி நம்ம திமுக கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துல அதிருப்தி நிமித்தமா ஓபிஎஸ்ஐ விட்டுட்டு மற்ற கட்சியினர் கூட போய் சேரலாம் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பரப்பப்படுகிறது. அதன் அடிப்படையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போக மாட்டாரு, அதாவது திமுகவுக்கு கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து தான் இங்க உண்மையிலே வைக்கப்பட வேண்டியது. அப்போ ஓபிஎஸ் எப்படி சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாரு, அவருடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாரு. அதுக்கான வேலைகள் இப்போ ரொம்ப சைலண்டா பேக்ரவுண்ட்ல ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பாஜக என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சோ அதன் அடிப்படையில தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் அவர்களுக்கு தூது விடுறாங்க, நீங்க மறுபடியும் வாங்க, பாஜக கூட இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய கூட இருக்கிற தொண்டர்களும் ஒரே ஸ்டாண்ட் தான், பாஜகவை விட்டு வந்துட்டோம், இனி இந்த முடிவுல பின்வாங்க கூடாது, நம்ம தேர்தலில் நின்று ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது நம்மளுக்கு வேற விஷயம், ஆனா திரும்பவும் நம்ம பாஜக கூட போகக்கூடாது, பாஜகவை எதிர்த்து நின்று நம்ம என்ன பண்ணணும், அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இங்க பார்க்கப்படுகிறது. சோ இதன் மத்தியில திமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்களோ இல்ல திமுகவும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குமோ அப்படின்றதான் ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. என்னன்னா நேற்று நடந்த சம்பவம், திண்டுக்கல்ல பெரியசாமி அமைச்சர் இருக்காருல்ல, அவங்க வீட்டுல இடி ரைடு விட்டாங்க. இப்ப பொதுவா ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏ வீட்லயோ இல்ல அமைச்சர் வீட்லயோ முன்னாள் அமைச்சர் வீட்லயோ இல்ல அதிமுக சைடோ திமுக சைடோ பாஜக சைடோ யாரா இருந்தாலும் ஒருத்தருங்க வந்து ரைடு விடுறாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, தொண்டர்கள்லாம் கூட்டிடுவாங்க. இது ரொம்ப ட்ரெண்டிங்காவே ஆயிருச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல விஜயபாஸ்கர் வீட்டுல, வேலுமணி வீட்டுல, தங்கமணி வீட்டுல இது மாதிரி ரைடு விடும் போது உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆட்கள் சூழ்ந்துட்டாங்க. உடனே அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றது, எல்லாமே ஸ்நாக்ஸ் ரெடி பண்றது, இது மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஆயிடுச்சு. இப்ப யாருன்னா ஒருத்தர் வீட்டுல வந்து எதனா ஒரு தலைவர்கள் வீட்லயோ இல்ல முன்னாள் அமைச்சர்கள் வீட்லயோ இல்ல எம்எல்ஏக்கு வீட்லயோ ஒரு ரைடு ஒண்ணு போறாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க, தொண்டர்கள் கூடிடுறாங்க, ஆதரவா கூடிடுறாங்க. கூடிட்டா உடனே அவங்களுக்கு தனியா சாப்பாடு ரெடி பண்றது, அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் போயிட்டு இருக்கு. இது அந்தந்த கட்சிகளை நடக்க வேண்டியது. ஆனா நேற்று அமைச்சர் பெரியசாமி வீட்டுல ரைடு விட்டாங்க இடி. உடனே என்ன பண்ணிட்டாங்க, திமுக காரங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. கூட பழனி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்னம் ஓபிஎஸ் ஓட தீவிர ஆதரவாளர், இவரும் என்ன பண்ணிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. எங்கே இடிக்குது இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எதுக்குப்பா இப்ப நீங்க வந்து பெரியசாமி அவர்களுக்கு
நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். எதுக்கு நீங்க வரணும்? திமுக காரன் வரானா அது அவனுடைய அமைச்சரு, அதனால வர்றாங்க. நீங்க எதுக்கு சார் வரீங்க அப்படின்னா, இல்ல நாங்களாம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க தொகுதிக்குள்ள, அதாவது எங்க மாவட்டத்துக்குள்ள ஒரு அமைச்சரு அப்படி இருக்கும்போது நாங்களும் என்ன பண்ணோம், ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு நட்பின் ரீதியா தான் நான் வந்து இங்க ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு என்ன பண்றாரு அவர் சொல்றாரு. ஆனா இது ஓபிஎஸ் மத்தியில கொஞ்சம் அதிருப்திகள் ஏற்படுத்து, அதாவது ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களுக்கு மத்தியில கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரோ, இல்ல திமுக ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி எதை நோக்கி போக போகுது அப்படின்னா, எதிர்க்கட்சியா யாரு உட்கார போறாங்க, அவங்களுக்கு தான் எலெக்ஷனு. திமுக தான் முதல்வர் அமைச்சர், அதுல எந்தவித மாற்று கருத்தை இல்ல. முதலமைச்சர் சேருக்கு இங்க போட்டியே இல்ல. எதிர்க்கட்சி சேர்ல யார் உட்கார போறா, அங்கதான் இங்க போட்டியே நடக்க போகுது. சோ திமுக என்ன நினைக்குதுன்னா, இபிஎஸ் கொண்டு வரதை விட ஐயா ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வந்துடலாம் எதிர்கட்சி தலைவரா அப்படி. ஏன்னா ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வரிசையில உக்காந்து இருக்கிறார். அதனால அது மாத்திரம் இல்லாம இபிஎஸ்ஸையும் நீங்க ஓபிஎஸ்ஸும் எடை போட்டீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு மேல் அப்படின்னு தான் எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு இபிஎஸ் அவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறார், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, பாதி பேர் என்ன பண்றாங்க, முடிவாயிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது மற்ற கட்சியினர் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அவரே வந்து ஒரு தலைமைத்துவத்தில் இருந்தா நல்லா தான் இருக்கும். சோ திமுகவை என்ன நினைக்குதுன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களை இங்க கொண்டு வந்துடலாம், எதிர்கட்சியில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் தான் இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்ம எம்எல்ஏவா இல்லைன்னா நமக்கான ஒரு அங்கீகாரம் இங்க மறுக்கப்படும் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, கருதுறாரு. ஏன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வைக்குது. அவங்க ஒரு சில கணிசமான இடங்கள்ல வந்துட்டா கூட இங்க அதிமுக கொஞ்சம் எதிர்கட்சி வரிசையில உட்கார வேண்டியது இருக்கு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வரலனா ஒரு விஷயம் பார்க்கப்படுதுல. நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி வச்சா கூட விஜயோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது நம்மளுக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அரசல் புரசலும் நம்ம பேசிக்கிறோம், நிறைய கருத்து கணிப்பில் திணிக்கப்படுகிறது. விஜய் அவர்களுக்கு 20% ஓட்டு, 10% இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களே கண்டி. ஆனா முழுமையான தரவுகள் கொடுங்கன்னா கொடுக்கவே இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்கள் 1.5 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கான தரவுகள் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ வாய் வழியா தான் என்ன பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு இருக்கு, ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே கண்டி. கள நிலவரம் இன்னும் நிஜமா இருக்கவே இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் நோட்டாவுக்கு கீழே போயிடுவாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க என்ன பண்ணுது, பரப்பப்படுது. அது வேற விஷயம். சோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் மட்டும் நம்பி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரா, எம்எல்ஏ ஆயிருவாரா, சட்டமன்றத்துக்குள்ள வந்துருவாரா அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது, பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட ஆதரவோட எம்எல்ஏ சீட்டுல வந்து உக்காஞ்சிருவாரு, எம்எல்ஏவா உக்காஞ்சிருவாரு, எதிர்கட்சி வரிசையில அவர் இருப்பாரு, எதிர்கட்சி தலைவராகவும் இருப்பாரு அப்படின்னு இங்க பார்க்கப்படுது. அதனாலேயே பெரியசாமி வீட்டுல நடந்த ரைடுக்கு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் போயிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாவட்டத்துக்குள்ள நடந்ததுனால, இவர் பழனி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவா இருந்ததுனால இவர் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐயா ஓபிஎஸ் உடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தான் நான் இந்த ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா ஒண்ணு, அரசியல்ல எது வேணா நடக்கலாம். இன்னைக்கு எதிர்ப்பு நிலைமையில இருக்கிற நிறைய பேரு திமுக பக்கம் சாயலாம், திமுக இருக்கிறவங்க நிறைய பேர் வேற கட்சியினர் தவளம். அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இதுதான் ஸ்டாண்டர்டா நிற்கும் அப்படின்னா நம்மளால சொல்லவே முடியாது, கணிக்கவும் முடியாது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி 4 தொகுதியிலும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் பேசி முடிவாயிருச்சு அப்படின்ற ஒரு கருத்து ரொம்ப அரசல் புரசலா பரவிட்டு இருக்கு. இத பாதி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மறுக்கிறாங்க, மீதி பேர் என்ன பண்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றது ஒரு கருத்தும் இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.